பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே என்ற பாடலுக்கொப்ப பொய்யையே மூலதனமாக கொண்டு பேசி வருகிறார் பல்டி பழனிசாமி என்று எடப்பாடி பழனிசாமியை சரமாரியாக சாடியிருக்கிறார் அமைச்சர் சேகர் பாபு. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், பிரச்சார பயணம் மேற்கொண்டு வரும் எடப்பாடி பழனிசாமி நேற்று ஒரு பேச்சு இன்று ஒரு பேச்சு என தினமும் பொய்யாக பேசி வருவதாகவும், மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் பயணத்தை முதல்வர் ஸ்டாலின் மேற்கொண்டுள்ளதாகவும், தீர்வே இல்லாத பயணத்தை எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்வதாகவும் தெரிவித்தார். அவருடைய தரத்தை காட்டுகின்றது. அடிமை இயக்கம் யார் நடத்துகிறார்கள் என்பது அவர்களுக்கே புரியும். தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் பிரச்சார பயணத்திலே ஒவ்வொரு விதமான கருத்துக்கள். தனித்தே நின்று ஆட்சியை பிடிப்போம் என்பது ஒரு நாள் கருத்து. அடுத்த நாள் கருத்து, நான் யாரும் இல்லாமல் தனித்து நின்று ஆட்சியை பிடிப்பேன் என்று அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை என்பது அடுத்த நாள் கருத்து. பாரதிய ஜனதாவிலே அமித்ஷா அவர்கள் எடுக்கின்ற முடிவுதான் இந்த கூட்டணியுடைய முடிவு என்று அவர்களுடைய கருத்து. இவர்களுடைய கருத்து அடுத்த நாளே நாங்கள் எடுக்கின்ற முடிவு, நாங்கள் தான் இந்த கூட்டணிக்கு தலைமை என்று நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்கின்ற புலவர் பெருமானாக இன்றைக்கு பல்டி பழனிசாமி தினந்தோறும் ஒவ்வொரு கருத்துக்களை கூறிக்கொண்டு வருகிறார். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், இன்றைய எங்களுடைய உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் சந்தித்த தேர்தல் எல்லாம் தோல்வியே எடப்பாடி பழனிசாமிக்கு பரிசாக தந்து கொண்டிருக்கிறார். எங்க சந்திச்சுதன்ற அண்ணாமலைக்கு தான் தோல்வியை திராவிட முன்னேற்ற கழகம் பரிசாக தந்து கொண்டிருக்கின்றது. தமிழ் ஆன்மீகத்தை வளர்த்தது, ஆன்மீகம் தமிழை வளர்த்தது. இதில் மாறுபட்ட கருத்து இல்லை. அப்பரர், சுந்தரர், திருநாவுக்கரசர் போன்றவர்கள் தமிழுக்காக தொண்டு செய்வதற்கு கலப்பையை கையிலே பிடித்து ஊர் ஊராக நடந்தவர்கள். இதில் மாற்று கருத்து இல்லை. ஆன்மீகம் தமிழ், தமிழ் ஆன்மீகம் இரண்டும் ஒன்றரை கலந்துதான். இதில் ஏதோ புதிய கருத்து, புதிய சிந்தாந்தத்தை அவர் கண்டுபிடித்தது போல கூறுவது ஏற்புடையதல்ல. இப்போ இவர் போகிறார புளிச்ச பயணம் போயின்னு இருக்கார, புரட்சி பயணன்ட்டு அது எதை காட்டுது? மக்களோடு இருக்கின்ற முதல்வர் தினந்தோறும் ஒரு திட்டங்கள். ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் ஒட்டுமொத்தமான திட்டங்களையும் மக்களையே கொண்டு செல்ல முடியாது. மக்களுடைய தேவைகளை அறிந்துதான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு திட்டங்களை கொண்டு செல்ல முடியும். மக்களுடைய தேவைகளை இன்றைக்கு அறிந்ததால்தான் இன்றைக்கு தினந்தோறும் 10,000க்கும் மேற்பட்ட 13 துறைகளை சார்ந்த 43 சேவைகளை கொண்ட உங்களுடன் எங்கள் முதல்வர் என்ற தலைப்பிலே பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். நேற்றைக்கு கூட திருவிக நகர் பகுதியிலே அன்பிற்கினிய மாநகராட்சியுடைய மேயர் அவருடைய வார்டை சார்ந்த அந்த பகுதியிலே சட்டப்பேரவை உறுப்பினர் தாயம் கவி பகுதிச்சார் தமிழர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. கிட்டத்தட்ட 2400 மனுக்கள் பெறப்பட்டிருக்கின்றன. அந்த இடத்திலேயே 500க்கும் மேற்பட்ட மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கின்றன. இப்படி தீர்வை நோக்கி செல்லுகின்ற முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தீர்வில்லாத பயணத்தை தொடங்கி கொண்டிருப்பவர் எடப்பாடி பழனிசாமி.